ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு கத்திரிக்காய் கறி ரொம்ப ஈஸி டிஷ்ஷுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு 2 ஸ்பூன், கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்திக்கிறேன். இதோட 3-4 பச்சை மிளகா கீரி சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதக்கும் போதே கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். 2 வரமிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்திருக்கேன். இப்போது இது வதக்கின உடனே ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இதையும் நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் கலந்து விட்டுட்டு இப்போது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் சான் சாம்பார் மசாலா இதையும் சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்திட்டு இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு ½ மூடி தேங்காய் துருவினதை இதில் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்தி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்திங்கன்னா நம்மளோட பிரிஞ்சால் கறி, அதாவது கத்திரிக்காய் கறி ரெடி. நல்லா ஒரு ரச சாதத்தோட இதை நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப ஈஸிங்க. ஸ்டார்டர்ஸுக்கு இந்த ரெசிபி யூஸ் ஆகட்டும்னு இதை பதிவு பண்ணியிருக்கேன். பாய்.